எல்லாம் அல்ல இறைவனுடைய திருக்கருணையினாலே 375வது வார வளமான வாழ்விற்கு வழிபாட்டு சிந்தனைகள் தொடர் சொற்பொழிவு நிகழ்ச்சியில் சிவாலய திருமேனிகள் பார்த்துட்டு இருக்கோம். அதில் வேலவன் சிவாலய திருமேனிகள் வேலவன் சுப்பிரமணியன் கொடுத்துருக்கலாங்க அப்படின்னு நமக்கெல்லாம் ஆகமம் சார்ந்து அதிகமாக பார்க்கறதுனால சுப்பிரமணியன் கொடுத்துருக்காங்க. அப்படிதானே சண்முகர்னு கொடுக்கலாம், சுவாமிநாதன், அது மாதிரி ஏதோ ஒன்று சொல்லிடலாம். இந்த முருகன் வழிபாடு என்பது முருகன் எப்போதுமே ஆறு வகையாக அறுவகை சமயங்களாக தமிழகத்தை பொறுத்தவரை இருந்திருக்கிறது. இந்த ஆறு வகையா நம்ம முருகனை வழிபாடு பண்ணோம். அதுல முதல்ல தொன்மையான காலம் நமக்கு கிடைச்சிருக்கிற முதல் நூல் தொல்காப்பியம். அது பேரே பாருங்க, தொல்காப்பு இயம். இயம்னா சொல்றது, இயம்புதல் இயம். காப்பு அப்படின்னா பாதுகாக்கிறது. தொல் பரம்பரை மரபு. தொல் அப்படின்னா ரொம்ப காலத்துக்கு முன்னாடி, அப்படிதானே? அப்ப தொல் காப்பு இயம் அப்படின்னு சொன்னா அபரேட்சே லிட்டுன்னு வடமொழியில சொல்லுவா. காலத்தை பிரிக்கும் போது கண்ணுக்கு தெரியாத, காதால் கேட்க பிரத்யக்ஷ அனுமானம் எதுவுமே இல்லாமல் நாம் கடந்து வந்த காலம் என்று ஒரு காலம் அபரோட்சே லிட்டு. யாருக்கு தெரியும் இந்த கோயில் கட்டின காலம்? யாருக்குமே தெரியாது. அப்படிங்கிற மாதிரி கண்ணு காதுக்கெல்லாம் தெரியாத தூரமா இருக்கு. ஆனா இருக்கு, ஏதோ ஒன்று இருந்ததுனால தானே வருது. எங்க பூலோகத்துக்கு வந்த காலம் எதுன்னு நமக்கு தெரியாது, ஓடுற காலம் நமக்கு தெரியும், அவ்வளவுதானே? அதை பார்த்தவா வரைக்கும். அந்த மாதிரி அபரேட்சை லிட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தொல்காப்பியம் அது என்ன சொல்லுதுன்னா, நானிலம் அப்படின்னு, நானிலம் அப்படின்னு ஒரு வார்த்தை. நால் நிலம், குறிஞ்சி முல்லை நெய்தல். 5வது நிலம் சொல்லணுமே அப்படின்னு சொன்னா திரிந்தனப்பாலைன்னு தான் சொல்லியிருக்கு. அதனுடைய பண்பு கெடும்போது அது இதுவாக மாறி விடுகிறதே ஒழிய இருக்கிறது அடிப்படையில் என்னது? 4 தான். அந்த 4 வகை நிலத்துல கடவுளாக வணங்கப்பட்ட கடவுள் அப்படின்னு சொன்னாலே நிலம் சார்ந்ததுன்னு சொல்லிட்டான். நல்லா புரிஞ்சுக்கணும். நிலம்னா இடம். இப்போ நம்ம சிட்டிசன்ஷிப், குடியுரிமை, ஆதார் கார்டு வாங்குறோம், இதுதானே? நான் வேற எந்த நோக்கத்திலையும் பேசல. திருப்பி உங்கள் பாதார விந்தங்களை வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். உதாரணத்திற்காக மட்டுமே இதை நான் கூறுகிறேன். இந்த ஆதார் கார்டுங்க என்னுடைய அடிப்படை உரிமை. நான் இந்த பூலகத்தில் பிறந்தேங்கிற மாதிரி. அப்போ நான் எங்கே பிறந்தேன்னா என்னுடைய முதல் அடையாளம் நான் ஒரு இந்தியன், அவ்வளோதான். அப்படிதானே? இந்த இந்திய மகா தேசத்தில் நான் பிறந்தேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ எதை வைத்து எனக்கு அடையாளம் அப்படின்னு கேட்டால், நான் இருக்கும் இடம், நான் பிறந்த இடம், அதுதான் நான் பிறந்த நாடு, அப்படிதானே? அப்படி சொன்னால் 4 கடவுளை தொல்காப்பியர் மிக சிறப்பாக பேசுகிறார். அதில் இந்த முருகனை பற்றி மிக தெளிவாக சொல்லுகிறார். அப்படிதானே? முருகன் ஒரு நிலக்கடவுள், அப்படிதானே? அப்போ அதில் குறிஞ்சி முல்லை நெய்தல் பாலை அப்படின்னு தனியாக சொல்லுவோம். மருதம் அப்படின்னு ஒரு வயல் சார்ந்த பகுதி அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம். அதில் முல்லை அப்படின்னா அதுக்கு பெருமாள் இருக்கார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நெய்தல் வர்மன் இருக்கான்னு சொல்கிறோம். பாலை அதை நம்ம பார்க்கல இப்போ அந்த சாப்டருக்குள்ளே போகல. அப்போ அதனால் என்னது? குறிஞ்சி நில கடவுளாக முருகப்பெருமான். நல்லா கவனிச்சு பாருங்க, தமிழகத்தினுடைய எல்லை என்ன இருக்கு? ஆதியில இருந்த எல்லை போடணுமோ. ஆயிழை தென்குமரிங்கிறான், வட வேங்கடம்னு சொல்றான். குணக்குடல் அப்படிங்கிற வார்த்தையை சொல்றான். குணம் குடல், குணக்குடல், குடதிசை அப்படின்னா. அப்ப 3 பக்கமும் கடலாலே சூழப்பட்டதும் வடக்க நோக்கி பெருமாள் இருக்கிறதும் அப்படின்னு ஒரு எல்லையா போட்டா, இந்த மருத நில கடவுள் அப்படின்னா கடலை சார்ந்து இருக்கு, கிடைக்கிற ஓரம் தான் அவன் வாழ்றான், அப்படிதானே? குணக்குடல் கடை
கடல் 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 சார்ந்த பகுதிக்கு யார் இருக்கா? வண்ணன். அப்படிதானே? மருதம் இடையில, இந்த இடைப்பட்ட பகுதியில் வயல் இருக்கு, அதுக்கெல்லாம் மருத நில கடவுள்னு சொல்கிறோம். ஆனால் குன்று மலை, இந்த பேரே ரொம்ப அழகான சொல். இந்த சொல் இருக்க அற்புதமான சொல். குண்டு ஊசின்னு பேர் சொல்லுவாங்க, ஆனால் அது உள்ளியாது. என்ன சார், மலை அப்படின்னு ஒரு பேரை சொல்லியிருக்கலாம் மலைக்கு. குன்றுதோறாடல் அப்படின்னு அந்த வார்த்தையை தமிழ்லேயே மூத்த புலவன் அப்படின்னு சொன்னா யாரை சொல்லணும் அப்படின்னா, சிவன் கூட நேரடியாக நெற்றிக்கண் திறப்பிலும் குற்றம் குற்றம் நக்கீரம் பயன்படுத்துகிறா குன்றுதோறாடல். அந்த குன்றுங்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார். மிக அழகு. திருமுருகாற்றுப்படை, அந்த ஆற்றுப்படையில் முருகாற்றுப்படைன்னு தனியாகவே வருது. இலக்கணத்தில் ஒரு மிகப்பெரிய செம்மை நூலாக அது வைக்கப்படுகிறது. அப்படி நம்ம பார்க்குற போது குன்றுன்னு ஏன் பேர் வச்சோம்னா, அதுக்கு ஒரு கதை சொல்கிறான் பாருங்க நம்மளாலே. உண்மை அது என்னன்னா, வடக்கே கல்யாணம் நடந்துதான் சிவபெருமானுக்கு, அதான் வடக்கு மலையான்னு வச்சிருக்கான். சிவபெருமானுக்கு தமிழ் பேர் என்ன? வடக்கு மலையான் அப்படின்னு பேர். ஏழுமலையான் விஷ்ணுவுக்கு பேர். அப்படிதானே? பேர் பாருங்க மலையை வச்சு. இப்போ அங்கே கல்யாணம்லாம் எல்லாம் அந்த பக்கம் பேலன்ஸ் இல்லாமல் எல்லாருமே அங்கே போய் ஒரு பக்கமாக தாழ, எல்லோரையும் சரி செய்வதற்காக ஒரே ஒரு ஆளை இங்கே அனுப்பினாராம். தமிழ் சிறப்பு சொன்னா பாருங்க. இந்த பக்கம் இப்படி சாயுது, கடவுள்லாம் அந்த பக்கம் இருக்காங்க, அது எல்லாத்தையும் சேர்த்து ஒரே ஒரு ஆள் தாங்குறாரு. அவரு பேர் அகத்தியர். ஆனால் அவர் எப்படி இருப்பாருன்னா குள்ளமானவர், மிக குள்ளமானவர். புரிஞ்சுதான் பார்க்கணும். உடனே நீங்கள்லாம் கேட்பீங்க, நீங்கள் பார்த்தீங்களா? கம்பன் சொன்னால் ஒத்துந்தான். கவி சக்கரவர்த்தி நெடியவன் தாழ்ந்து நோக்கினான். நெடியவன் விஷ்ணுவுக்கு பேர். அவன் நல்ல ஹைட்டாக இருப்பார். அகத்தியரை பார்க்குறத சொல்கிறான், தாழ்ந்து நோக்கினான். அப்படி குனிஞ்சு ஒரு நமஸ்காரம் பண்ணானா ராமபிரான் அப்படின்னா எப்படிப்பட்ட குணவானாக அவன் இருப்பான். ராமனுடைய உயர்வு அப்படிப்பட்ட உயர்வானவனும் தாழ்ந்து வணங்கக்கூடிய மதிப்புடைய ஒருவன் பெற்றிருக்கிறான் என்றால் அகத்தியன் வசந்தான். அப்படிதானே? ஒரு தெய்வம் தாழ்ந்து பார்க்கிற ஒரு பண்பு. இந்த உலகத்தை ஒரு கையிலே ஒரு கொற்றக்குடையிலே ஆளக்கூடியவன் ராமபிரான். அவனுக்கு மேல கடவுளே கிடையாது. அப்பேற்பட்டவன் குனிஞ்சு அகத்தியரை வணங்கினான், தாழ்ந்து நோக்கினான். அப்படின்னா அவருடைய உயர்வு பாருங்க. குள்ளமா இருந்தாலும் வசந்துட்டாரா? அப்படிதானே? எதனாலன்னா இந்த பக்கமா வந்தாரா, தமிழ் அகத்தியம், அவர் சாமிக்கிட்டே படித்தவர். அப்படி போகும்போது அவர்கிட்ட ஒருத்தர் பிரச்சனை பண்ண, ஒரு மலை பிரச்சனை பண்ணுது. அவனுடைய தவ வலிமையை உலகத்திற்கு காட்ட வேண்டும் இறைவன் நினைக்கிறான். அப்படி காட்டுறதுனால ஒரு வளரக்கூடிய மலையை அவர் பார்த்தார். அவர் குள்ளமா இருக்காரு. அந்த போனால் வழி விட மாட்டேங்குது, இந்த போனால் வழி விட மாட்டேங்குது, மலை வளர்ந்துட்டே போகுது. அப்புறம் தெரிஞ்சுட்டார், யாரோ இது மிகப்பெரிய அசுர வேலை தான் இது அப்படின்னு மனதிலே சிவபெருமானை நினைத்து, இப்படி குள்ளமா இருக்கிறவர் உயர்ந்து பார்க்க வேண்டிய மலை எங்கிருந்து நிமிர்ந்து பார்க்கணும். அப்படிதானே? மலை குன்றுகளை கீழே மேலே இப்படிதான் பார்க்கணும். அவ்வளோ தூரம் அப்படிதான் மேலே நோக்கி. நெடியவன் தாழ்ந்து நோக்கினான்னு சொன்னவன் தான் அண்ணலும் நோக்கினாள் அவளும் நோக்கினான்னு சொன்னான். அந்த அம்மா மேலே இருந்து பார்த்தது, ராமன் நிமிர்ந்து பார்த்தான். ஆடவர்கள் வீரர்கள், பெண்கள் நாணமுடையவர்கள், அது ரொம்ப அழகாக சேர்த்துருக்கான் பாருங்க, இலக்கிய நயம். அப்ப அப்படி ஒசந்து பார்க்க வேண்டிய மலையை அதுக்கு மேல உயர்வா ஆனாராம். யாரு? இந்த அகத்தியர். அப்படி ஒரே பெரிய விஸ்வரூபம்னு பேர். அனிமா மகிமா கரிமா லகிமா ஈசித்தம் வசித்தம் பிராப்தி பிராகாமியம் அப்படின்னு அட்டமா சித்துன்னு பேர். சித்தர்கள்னு பேர். எல்லாம் வல்லவர்கள், எல்லாம் வல்ல சித்தன் மதுரையில் இருக்கான். கல்லியான கரும்பு திங்கும். உலகத்தில் எங்கேயாவது உண்டா? நம்ம சாமி செஞ்சு காட்டும். நான் தான்டா சாமி, இதோ வந்திருக்கேன், நான் சொன்னால் எது வேணாலும் நடக்கும். உலகத்தில் அந்த மாதிரி ஒரு சாமியை பார்க்க முடியுமா நம்மளாம்? அந்த மாதிரி அப்படி உயர்ந்து நிற்கிற மலையை
அதை விட ஒசந்து கையை வச்சு இப்படி குன்ற செய்தான், அதன் வளர்ச்சியை குன்ற செய்தான். சின்ன கோடு, அது பக்கத்தில் ஒரு பெரிய கோடு போட்டால் ஒசந்து நிற்கிற மாதிரி அந்த மலை அவன் ஒசரத்துக்கு குன்றி நின்றது, முழங்கால் லெவலுக்கு இருந்துதான். மலை மாதிரி வசந்தவனை ஒரு கையை வச்சு அழிக்கணும்னா முழங்கால் லெவலுக்கு, அகத்தியருடைய முழங்கால் லெவலுக்கு மலை இருந்துதான். மலையை குன்றச் செய்வதனாலே, அகத்திய முனிவரால் குன்றச் செய்வதனால் அதற்கு பெயர் குன்று. புரியுதா உங்களுக்கு? அப்ப எவ்வளோ அழகு பாருங்க. தமிழ்ல ஒரு சொல்லு, அந்த சொல்லுக்கு பின்னாடி ஒரு புராணமே இருக்கு, குன்றுங்கிற சொல்லு. அப்ப அந்த குன்றுதோறும் வணங்கக்கூடியவன் முருகப்பெருமான், தமிழர் வழங்கிய கடவுள், தொன்மையான கடவுள். ஆனா நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா அந்த அந்த மலை குன்றுதோறாடல் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அதுக்கு யார் சான்று கொடுக்குறது? தமிழ் கடவுளுக்கு யார் சான்று கொடுக்குறது? காலம் கடந்து நிற்கிற கடவுள். நிலம் எந்த காலத்தில் தோணிது யாருக்கு தெரியும்? நிலத்தோடு தொடர்பு படுத்தினால் தொல்காப்பியம். அப்படிதானே? இந்த நிலம் எப்போ தோணித்துன்னு யாருக்குமே தெரியாது. அவ்வளவு காலத்தில் நிலத்தோடு தோன்றினவர் முருகப்பெருமான் தான். நிலத்துக்கு சொந்தக்காரனானது கடவுள். இந்த நிலம் பல வருஷமா இருக்க, அப்படிதானே? அதனுடைய தோட்டத்தை கண்டுபிடிக்க முடியுமா? முருகப்பெருமான்னு சொன்னான். அது என்னன்னா, அந்த முருகப்பெருமான் என்ன ஒரு வழிபாடு அப்படின்னா மலை மேல இருக்காருன்னு சொல்றான். அப்படி மலை மேல நம்ம பார்த்தோம்னா தொன்மையான முருக வழிபாடு. இப்போ பழனியை சொல்லலாம், அறுபடை வீட்டில் இந்த 6 முருகனை சொல்கிறோம். இந்த 6 முருகன்லையும் பார்த்தீங்கன்னா குமார சம்பவத்தில் சொல்லக்கூடிய எந்த விஷயமும் அதில் இருக்காது. தொல்மையான தமிழ், செந்தூர், பழனி பேரை சொல்லுங்க, அறுபடை வீடோட பழை சொல்லுங்க. பழனி, பழ முன்னை பழம்பொருட்டு முன்னை பழம்பொருளே அப்படின்னா பழமையானது. அப்படின்னா இந்த பூமி, இந்த ஆகாசம், இதுதான் பழமையானது. பழனி அப்படின்னு பழம்னா பழம்னு நம்ம எடுத்துக்கூடாது. அதுக்கு அடுத்தது என்ன ஊர்? செந்தூர். செந்து இல், ஆன்மாவை தனது வீடாக கொண்டவன். செந்துனா ஆன்மா, இல்லுன வீடு, ஆன்மாவை வீடாக கொண்டவன். ஏறு அகம், திரு ஏரகத்துறை பெருமான் என்பர். அதுக்கெல்லாம் சர்டிஃபிகேட்டா முருகனை பார்த்து நேரடியாக முருகன் அருளாலே முருகன் அருளை பெற்று முருகனை பாடியவர் யாரு? அருள்கிறார். அவர் சொன்னா சான்று, வேற யாரும் நம்ம அதை எடுத்துக்க முடியாதே. அதாவது திரு ஏரகம்னு சொல்றாரு. ஏரகம்னா நம்மளுடைய உடம்புல சுஷும்னா நாடின்னு ஒன்று இருக்கு. அதுல வித்யுல்லேகே பபாஸ்வரா நீவார சூகர தன்வி ஆபாத தலமஸ்தகார், பாதத்திலேருந்து ஆரம்பிச்சு மஸ்தகம் வரைக்கும் அந்த நாடியினுடைய வியாப்தி இருக்கு. அந்த நாடியினுடைய வியாப்திக்கு உள்ளே இருக்கக்கூடிய அதுதான் ஏரகம்னு பேர். ஏரகம்னா நம்ம ஒரு பெரிய மலை அப்படின்னு இல்லை, 8 அடுக்கு மாடியிலே ஏற்றி வைத்த 8 அடுக்கு மாளிகை. இதில் ஆன்மா பாதத்திலேருந்து தலைக்கு வரணும். துவாரசாந்தத்தை அடையும் போது சிவனோட சம்பந்தம் வரும். அதுக்கு அப்போ தான் சைவர்கள்னு மனிதர்கள் ஆவார்கள். அது வரைக்கும் எல்லாரும் பக்தர்கள் தான். அப்போ அந்த ஏற்றக்கூடியவன் ஆன்மாவின் வாழ்க்கையை ஏற்றமுடைய செய்வதனாலே ஏரகம்னு பேச்சு. அகத்துள்ளே இருந்து ஏறுதலை செய்வதனால் ஏரகம். எவ்வளோ அழகு பாருங்க. திருத்தணிகைன்னு சொல்லும், அப்படிதானே? தனி அப்படின்னா, தனின்னா சாந்தின்னு அர்த்தம். மகாசாந்திக மகாமங்கள கர்மணி அப்படின்னு கும்பாபிஷேகத்துக்கு பேரு. சாந்தி அடைந்தார்னா இறந்துட்டார்னு ஒரு அர்த்தம். சாந்தினா இறைப்பதம், சாந்திங்கிற சொல்லுக்கு சாந்தி சாந்தி சாந்தி, தனி அமைதி, பேரமைதி. திருத்தணிகை எவ்வளோ அழகு பேரை பாருங்க. எதுக்கு இதை சொல்றேன் அப்படின்னா, இந்த தமிழ் கடவுள் இந்த 6 முருகனும் தனியா, அது சாஸ்திரம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னா அந்த சாமிக்கு பேரு என்ன? வேலவன் தான் சொல்லு. என்ன சொல்லியிருக்கு? வேலவன் சொல்லியிருக்கு. இப்போ வேலவன் அப்படின்னா என்ன அப்படின்னா, வெல்லுவதினாலே வேல். அதுக்கு தோல்வியே என்ன கிடையாது, சர்வகாரிய ஜெயப்பிரதம். அதனால எதிரிய எடுத்துட்டானா யாராலையும் ஜெயிக்க முடியாத ஒன்றை அவன் வெல்லக்கூடியவன். அவனை வெல்லுபவர் யாரும் இல்லை. அதனால் வெல்லுதற்கரிய வெற்றியை உடையவன் வேல். கொற்றவை அப்படின்னு, கொற்றம்னா வெற்றி,
கொற்றம்னா அரசு, கொற்றவை சாமி பேர் வச்சுக்கோங்க, வெற்றியை சொல்லியிருக்கோம் இப்படிதானே. வேந்து அதுவும் அந்த அரசன், வேந்தன் வெல்லுபவன், அந்த பொருள் வெற்றிக்கு கடவுள்னு பேர். ஜெயந்தி மங்களா காளி தேவி மாத்மா. இப்போ இந்த வெல்லுதலினாலே வேல். அதோட மாத்திரம் இல்லாம ஒரு காப்பியத்துல ஒரு வார்த்தை வருது பாருங்க, வேல் பெற்று எழுந்தான். என்னது வேல் பெற்று எழுந்தான் அப்படின்னா, தூங்கினவன் மயக்கத்துல தலையில அடிச்சு மயக்கத்துல விழுந்தவன் அறிவு பெற்று எழுந்தான். வேல் அறிவுன்னு அர்த்தம். ஆன்மாவிற்கு அறிவை தருகின்ற யாக்கையை படைத்து யாக்கையை காத்து அதன் வழியாக ஊனை காத்து உயிரை காக்கின்ற அருளை செய்வதனாலே வேல். வேல்லாம் ஏதோ ஆயுதம் கருப்பா இருக்கும் எதிரி அழிக்கிறதுங்கிற முடிவுக்கு வர வேண்டாம். வேல் வேல் அப்படிதானே, வெல்லுதலினாலே வேல். இந்த வேல் ஆயுதம்ங்கிறது வேற எந்த சாமிக்குமே இல்லை, அது மாத்திரம் ஞாபகம் வச்சு. வேலாயுதம்ங்கிறது என்னது, சூலாயுதம் இருக்கும், வேலாயுதம் இருக்காது. வேலாயுதம்ங்கிறது மூவிலை வேல், ஆளிலை வேல். இது ஆளிலை வேல். இந்த ஆளிலை வேல்ங்கிறது முருகப்பெருமானுக்கு மாத்திரமே உரிய, வேற எந்த சாமியிடத்தும் இல்லாதது. புரியுதா? பேராற்றலின் வடிவாக திகழ்கிறது. சக்திவேல், வீரவேல், வெற்றிவேல், வேலவன் அப்படின்னு சொல்ற. வேலுக்குன்னே ஆலயம். பழைய காலத்தில் எப்படி வழிபாடு பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு ஒரு அறுவடை வீட்டில் வெறும் வேல் தான் இருக்கும். அந்த வேலில் பார்த்தீங்கன்னா முக்கோணமாக இருக்கும். இந்த ஆளிலை வேலுங்கிறத இப்போ நம்ம பெருவாரியாக பார்த்துன்னு வரோம். ஆனால் வஜ்ரம் 3 கட்டம் போட்ட மாதிரி இருக்கும். ஒரு அதில் முருகனுக்கு 2 பக்கமும் வேல் சாத்தியிருக்கும் போது அதை பார்க்கலாம். இப்போ ஏன் இதை சொல்லுகிறேன் அப்படின்னு சொன்னால், இந்த வேலவன் அப்படிங்கிற வார்த்தை அப்போ அறிவு ஞான வாலறிவன் நற்றால் தொடா அறிவு எனின், கடவுளுக்கு இலக்கணம் சொல்கிறான் பாருங்க, வாலறிவன் வள்ளுவன் சொல்கிறான் பாருங்க. அது மாதிரி வேல் அறிவு விழிப்புணர்வு. சரியா? இப்போ இந்த முருகன் வேற, ஓகேவா? இந்த 6 தான் இதுக்குள்ள வரும், வேற எதுவும் இதுக்குள்ள சேராது. நல்லா கூர்ந்து ஆகம வழிபாடு அதெல்லாம் நம்ம பண்ணி பார்த்து அந்த வழியில் நம்ம பார்த்தோம், இலக்கியங்களை உற்று பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வழிபாடு தனியாக சொல்லியிருக்காங்க. வேலன் வெறியாட்டு அப்படின்னு இலக்கியத்தில் வருது. அதில் குறி கேட்குறத பற்றி வருவாங்க. புறத்தி, வள்ளி மனம், களிறு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அகப்பொருள் இலக்கியத்திலையும் வரும். அதோட அகப்பொருள் இலக்கியத்தோடு ஒத்து வள்ளியினுடைய திருமணம் அமைவதை நாம் பார்த்துருக்கோம். வள்ளி கல்யாண சுந்தரகா அப்படின்னு சொல்கிறோம். அந்த வள்ளியினுடைய திருமணம் மிகச் சிறப்பாக பேசப்படுகிறது. குறவன் அப்படின்னா குருன்னு அர்த்தம். குறவன்னா ஆசிரியன். இப்போ இந்த முருகப்பெருமான் தனி, இது முதல் முருகன், தமிழர் முருகன், தமிழ் வழிபாட்டு முருகன். இதுக்கு அடுத்தது பாருங்க, சுப்பிரமணியர்னு ஒரு சாமி, அஷ்டபரிவாரங்களுடன் ஆலயம் கட்டினான் அப்படின்னு வருது. இதை சொன்னவர் ஒரு வைஷ்ணவர். அவர் சொன்னது சிவனுக்கு ஆலயம் கட்டினதை பற்றி, ராஜாவுடைய சிறப்பு. அவர் அஷ்டபரிவாரத்துடன் கட்டினான் அப்படின்னா அந்த 8 பரிவாரம், நந்தி, சூரியன், விநாயகர், முருகன், லக்ஷ்மி, சண்டிகேஸ்வரர், பைரவர். இந்த 8 தான் 8 பரிவாரம்னு சொல்லுவோம். அந்த 8 பரிவாரத்தில் சுவாமிக்கு நேர் பின்னாடி, எல்லா சிவன் கோயிலுக்கும் நேர் பின்னாடி வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணியர் ஒரு முகத்தோடு இருப்பார். நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த முருகன்லாம் வேற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் இந்த 6 படை வீட்டில் உள்ள மூலஸ்தானத்து முருகனை பாருங்கள், வேற மாதிரி இருக்கும். அதோட பண்பு வேறையா இருக்கும். உற்சவர்லாம் நீங்கள் என்ன வேணாலும் போடலாம், அதெல்லாம் வேற விஷயம். பின்னாடி ஆகமங்கள் மாறுறது, வழிபாடு மாறுறது, ஒரு வழிபாடு இன்னொரு வழிபாடாக மாறுறது, அது மாதிரிலாம் நிறையா பூர்வாசிரியம்னு சொல்லுவாங்க. இப்போ ஆதிசங்கரருக்கு முன்னாடி காஞ்சிபுரத்தில் நரபலி கொடுத்து ரத்த இது கொடுத்தெல்லாம் வழிபாடு பண்ணியிருக்கு. ஆதிசங்கர் அதை சௌமியமாக மாற்றி அம்பாளுக்கு காமாட்சியாக மாற்றிருக்காரு அதை. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா மாறி இருக்கு, வழிபாட்டு மாற்றம்லாம் வேறு. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த முருகனோட சிவனுடைய பரிவார ஆலயத்தில் சுப்பிரமணியர்னு பேர். அவருக்கு பேர் என்ன? சுப்பிரமணியர். இவருக்கு பேர் என்ன? வேலவன். முருகன் தூய தமிழ் பேர்.
வழிபாடும் அப்படிதான் இருக்கும். இப்போ அடுத்தது சுப்பிரமணியர். இந்த சுப்பிரமணியர் வெறும் சுப்பிரமணியர்ல, வேத சுப்பிரமணியர். அவர் பேர் என்ன? முன்னாடி வேதம் சேர்த்து. என்னோட குருநாதர் பேர் எத்தனை தடவை சொன்னாலும் எனக்கு மனசுல அப்படியே பதிஞ்சு நிற்கும். வேத சுப்பிரமணியன் பேர். ஒரு தடவை குருநாதர் பேரை சொன்னாலே நமக்கு மோட்சம். எனக்கு அதுல எல்லாம் நம்பிக்கை இருக்கு. வந்து நான் வேணா கொஞ்சம் யோசனை பண்ணியிருக்கலாம். ஆனால் குருநாதர் அப்படின்னு சொல்கிற அந்த நாமாவளிக்கு என்னுடைய நம்பிக்கை தாழ்ந்திருந்தாலும் என்னை உயர்த்துகிற பண்பு இருக்குன்னு நான் நம்புறேன். வேத சுப்பிரமணியன். அது வந்து வேதத்தின்ல சொல்லப்பட்டிருக்கிற உபதேசத்தை முக்கியமாக கொண்டது. தாரகா பரமேஸ்வரம்னு பேர் சுவாமி திரியரகத்தில். தாரகா பரமேஸ்வரன் சுவாமி. தாரகம்னா என்னன்னா பிறவி பெருங்கடலை மிதக்க செய்பவர், தாண்டச் செய்பவர். அதனால அந்த ஓங்காரத்தை முக்கியமாக பண்ணி அந்த சுப்பிரமணியரை கூப்பிடுவோம், வேத சுப்பிரமணியர். இப்போ எத்தனை சுப்பிரமணியர்? ஒரு வேலவனை பார்த்தோம், அடுத்தது சுப்பிரமணியரை பார்த்தோம். வடக்க நம்ம உஜ்ஜயினி, காளிதாசன் வாழ்ந்த பகுதியெல்லாம் சொல்கிறா வடக்க. அதில் சொல்லப்படுற குமார சம்பவம் அப்படின்னு அந்த காளிதாசன் எழுதக்கூடிய பஞ்சமகா காவியத்தில் ஒரு காவியம். அதில் சொல்லக்கூடிய முருகன் 6 முகத்தோடு தோன்றினான். என்னது 6 முகம்? இவர் இந்த வேத சுப்பிரமணியருக்கு ஒரு முகம்தான் இருக்கும். ஆனால் அவருக்கு மாத்திரம் 6 முகம் இருக்கும். வள்ளி தேவசேனா, மயில், இவரை ஒத்து அவர் இருப்பார், அவருடைய தோற்றம். அதை பற்றி ஸ்கந்த புராணம், ஸ்காந்தம், அதை பற்றிலாம் பேசுறது தமிழில் மொழிபெயர்த்திருக்கார். தமிழிலேயே கந்த புராணம் இருக்குது. கச்சிப்ப சிவாச்சாரியர் எழுதியிருக்கார். முருகனால் அது அங்கீகரிக்கப்பட்டது. இதுதானே சாதாரண ஆளால் நம்ம வந்து எழுதப்பட்டதை நம்ம புராணம்னு ஒத்துக்கொண்டோம். சாட்சாத் முருகப்பெருமானே வந்து அதுக்கு விளக்கம் கொடுத்துருக்கார். அப்போ அந்த சண்முகர் அப்படிங்கிறது ஒரு வழிபாடு. அப்போ என்னாச்சு? 3 வழிபாடாச்சு. இதெல்லாம் தவிர நம்ம பல்லவர்களுடைய ஆட்சியிலையும், பல்லவர்கள் தொண்டை நாட்டு பகுதியிலையும், இன்னும் சொல்லப்போனால் நம்ம எல்லா இடங்களையும், தமிழகத்தினுடைய எல்லா இடத்துலையுமே அந்த வழிபாடு இருக்குது. என்னன்னா சோமாஸ்கந்தர். என்னது? சோமாஸ்கந்தர். ஏன் பல்லவர்களுடைய ஆட்சி காலத்தை சொல்கிறோம் அப்படின்னா, இந்த ஸ்கந்தர்னு ஒரு சாமியை கொண்டு வராங்க. அது வந்து இந்த குரூப்லேயே வரல. இந்த நம்ம ஒரு ஆய்வு நோக்கில் பார்க்குறோம். சிவனை பற்றி சிந்திச்சுட்டே இருக்கணும். அதில் ஒரு பரிவார மூர்த்தி இவரே அவர், அவரே இவர் அப்படின்னு சொல்கிற அளவுக்குலாம் வேதத்திலேயோ ஆகமத்திலேயோ குறிப்புகள்லாம் அதிகமாக இருக்குது. அதுக்காக நான் சொல்கிறேன். அதில் சொல்கிற பொழுது இந்த ஸ்கந்தர்னு சொல்கிறோம். சிவஸ்கந்தவர்மன் அப்படின்னு பேர் வச்சுருக்கான். சோமாஸ்கந்தர் அப்படின்னு பேர் வச்சுருக்கோம். சிவனுக்கும் அம்பாளுக்கும் நடுப்புற ஒரு குழந்தை மாதிரி சின்னதா அந்த அலங்காரத்தில் காட்டுவான். ஒரு அலங்காரம், 1.5 அலங்காரம், 3 அலங்காரம். சத்து, சச்சித்து, சச்சிதானந்தம், அப்படி 3ஆக பிரித்து காட்டுவான் அலங்காரத்திலேயே. அதை வந்து உற்சவங்களில் பார்க்கணும். அந்த ஸ்கந்தருங்கிறவர் தனியாக இருப்பார். அந்த ஸ்கந்தர் எப்படி இருக்கார்? குழந்தை வடிவத்தில் இருக்கார். இதுதானே தனியா. இது ஒரு வடிவமாக சிறப்பாக சிவன் கோயில்களில் சிவனோடு இணைந்தவராக பிரிக்க முடியாது. சிவன் விக்கிரகத்தையும் இவர் விக்கிரகத்தையும் என்ன பண்ண முடியல? பிரிக்க முடியல. சேர்ந்தே இருக்கும். புள்ள குட்டிக்காரன்னு சொல்லுவான் தமிழில். புள்ள குட்டி காரன். பையம் முழுதும் ஈன்றெடுத்தும் வயது முதிரா மடப்பார். பூத்தவளே பூணம் 14 பூத்த வண்ணம் பிறவியும் அம்பேம்பார். மானே முதுகன் அப்படிம்பார். கண்ணெல்லாம் உள்ளே போயிட்டு லோகமே உலகத்தை பெற்றிருக்கேன், அதனால பெரிய மூஞ்சி முறையும் செய்கிற அப்படின்னு சொல்லிட்டு அழகுக்கு ஒருவரும் ஒவ்வாதவர்கள் இருப்பார். அவருக்கு மனசு நல்லா இருந்தால் அம்பாளை திட்டுவார், அவருக்கு மனசுக்கு தான் வாழ்த்துவார். எப்படிலாம் படித்திருக்கார் பாருங்க அம்பாளை. எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா ஸ்கந்தர். அப்போ அந்த ஸ்கந்தருங்கிறது ஒரு வழிபாட்டு முறையாக சொல்லப்படுகிறது. அப்போ எத்தனை? 4. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்கந்தரை மாத்திரம் அக வழிபாட்டு முறை. அவர்கள் வந்து முருகனை மாத்திரமே கும்பிடுவா. வேற சாமியை இதரா எந்த சாமியும் என்ன பண்ண மாட்டான்? கும்பிட மாட்டான். அவர்கள் வணங்குகிற கடவுள் குகன்னு பேர். இந்த சாமிக்கு பேர் என்ன? குகன். அவர்கள் வணங்குகிற உபாசனை
முறைக்கு தகராலய ரகசியம்னு சொல்றாங்க. தகராலய ரகசியம். அந்த குகன்கிறவர் யாரு அப்படின்னா ஒவ்வொரு உயிருக்குள்ளேயும் இருக்கிற ரகசியம். குஹு சம்பரணே, உடலால் மறைக்கப்பட்ட ஆத்மஸ்வரூபமா இருக்கார் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த குகன், சரி இந்த குகன் எங்க இருக்கார், என்ன வித்தியாசம்? ஸ்கந்தருக்கும் குகருக்கும் சண்முகருக்கும் வேலவனுக்கும் என்ன வித்தியாசம்? வேலவன் ஆறு குடை வீட்டில் இருக்கு, அதில் நீங்கள் நேரடியாக போய் பார்த்துக்கலாம். மூலஸ்தான விக்கிரகத்தை சொல்கிறேன் நான். வேத சுப்பிரமணியர் சிவகோயில் எல்லா இடத்துலையும் பார்க்கலாம். சோமாஸ்கந்தர் உற்சவரில் பார்க்கலாம். சில இடங்களில் கல்யாண காட்சின்னு சொல்லுவா. கல்யாண காட்சின்னா நமக்கு செய்ய தெரியாத சிற்பிகள் யோசனை இல்லாதவாளா என்ன பின்னாடி ஸ்கந்தரோட போட்டிருப்பான். கோபுரத்தில் பார்த்தீங்கன்னா சுவாமி இருக்கும், அம்பாள் இருக்கும், நடுப்புற என்ன இருக்கும், ஸ்கந்தர் இருக்கும். அதோட பண்பு வேற, அதனால சொல்றேன். இந்த ஸ்கந்தருங்கிற முருகப்பெருமான். அடுத்தது சண்முகரை சொன்னோம். இப்ப அடுத்தது என்ன, குகன் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா அம்பாள் கையில பிடிச்சிருப்பா, சுவாமி கையில இருக்க மாட்டார், அம்பாளை கையில பிடிச்சிருப்பா. இது இந்த விக்கிரகம் திருவாரூர்ல இருக்கு, திருக்கடையூர்ல இருக்கு. ஸ்கந்த மாதா அப்படின்னு பேர், பேரே ஸ்கந்த மாதான்னு பேர். அம்பாள் பேரு தாயார்னு சொல்லுவோம். குழந்தை வச்சிருந்தா தாயார்னா முடியும். அதனால ஸ்கந்த மாதா. அது துர்கையினுடைய வழிபாடு. 9 விதமான துர்கையில இவ்வளவு ஒருத்தர் அப்படின்னு சொல்றோம், ஸ்கந்த மாதான். அதை தான் இந்த என்ன சொல்றோம், குகன் இதயத்து உள்ளுக்குள்ள வச்சு தியானிக்கப்படும். இது எல்லாத்தையும் தவிர இது 5 முடிஞ்சிருக்கு. எல்லாத்தையும் முடிஞ்சு அனைவருக்குள்ளேயும் இருக்கின்ற ஆன்ம வடிவமாக அவனே இருக்கிறான். யாருக்குள்ள? அனைவர். உலகத்துல உயிர் உள்ள எல்லா வஸ்துவும் அவன் தான். உலகத்துல உயிர் உள்ள எல்லா வஸ்துவும் அவன் தான். அது எப்படி சொல்லுவா அப்படின்னா அந்தியேஷ்டி விதின்னு ஒன்று பண்ணுவா. மிகப்பெரிய குருன்னா முருகன் தான், அதுக்கப்புறம் தான் மற்றவாழலாம். ஏன் குருன்னா முருகன், மற்ற குருவுக்கெல்லாம் இல்லாத சிறப்பு அப்படி அப்பாவுக்கே பாட சொன்னோம். வேற யாருக்கும் அந்த மாதிரி பண்பு இல்லை. எல்லாருக்கும் பையன் தான் பாட சொல்லுவான், அப்பா பையனுக்கு பாட சொல்லுவான். அப்படிதான் பாரம்பரியத்தில் வந்திருக்கு, வேதத்தில் அப்படி தான் இருக்கு, ஆகம குறிப்புகளும் அப்படி தான் இருக்கு. அப்பாவுக்கே பாட சொன்ன சுப்பன் இவன் ஒண்டி தான். அதனால தான் குருன்னு சொன்னாலே யாரை குறிக்கும்? அது முருகப்பெருமான குறிக்கும். குருவே கடவுள், குருவே சிவமென கூறினன் நந்தின்னு சொன்னா கூட அவர் காலத்தில் கூட அந்த சப்தம் இருக்கு. என்ன அப்படின்னா அந்தியேஷ்டின்னு பண்ணுவான். குரு தீட்சையெல்லாம் எடுத்துக்கிறாள்ல, சமய தீட்சை, விசேஷ தீட்சை, நிர்வாண தீட்சை, ஆச்சாரிய அபிஷேகம், இந்த மாதிரி மிகச்சிறந்த குருக்கள் ஒரு சிறப்பாக மந்திர தீட்சையை எடுத்துக்கொண்டு தானே சிவமாக மாறியவர்கள். அவர்களுடைய அந்தியேஷ்டினா என்னன்னா இறந்து போன வாளுக்கு தீட்சை இருக்கின்ற வாளுக்கு மாத்திரம் பண்ணக்கூடிய ஒரு பண்பு. அதுல என்ன சொல்லுவா கடைசியில, ஸ்கந்தோபவ. வார்த்தை என்னது? ஸ்கந்தோபவ, கடைசி வார்த்தை. அப்ப ஸ்கந்தோபவன்னா என்ன அர்த்தம்? எந்த இடத்துல நம்ம அதை புரிஞ்சுக்கணும். அந்த ஸ்கந்தர் வேற, இந்த ஸ்கந்தர் வேற, சோமாஸ்கந்தர், சிவஸ்கந்தர், ஆஸ்கந்தர், அதெல்லாம் வேற. இப்ப இந்த விஷயம் வேற. ஸ்கந்தோபவ, இந்த ஸ்கந்தர் யாருன்னா முக்தி நிலையை குறிப்பிடுகிற சொல். ஒரு ஆன்மா பிறவா பெருநிலையை அடைந்து விட்டால் ஸ்கந்தோபவ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 6 வகையிலும் முருகப்பெருமான் வணங்கத்தக்கவன். 6 வகையினாலேயும் முருகப்பெருமான் வணங்கப்படுகிறான். அவனுக்கு மந்திரம் தனியா இருக்கு, சடாட்சரம். அவளை பூஜை பண்றவாளுக்கு பேரு பாருங்க. இப்ப அம்பாளை உபாசனம் பண்ணா பட்டர், சிவனை கும்பிட்டா சிவாச்சாரியார், விஷ்ணுவை கும்பிட்டா பட்டாச்சாரியார், முருகனை கும்பிடுறவாளுக்கு பண்டார்னது. மூலப்பண்டாரம் வழங்குகின்றான் சென்று முந்துமினே. மாணிக்கவாசகர் தெளிவாடிப்பார். மூலப்பண்டாரம், பண்டாரம்னா என்னன்னா அதிகமா நெற்களஞ்சியம், இல்லைன்னா அறிவு ஞான களஞ்சியம், இல்லைன்னா பொருள் அரசர்கள் வைத்திருக்கிற களஞ்சியம், அதுதான் பண்டாரம்னு பேர். பண்டாரம்னா தான் அதை காப்பவர்களாக இருப்பவன். எது மிகப்பெரிய சொத்து அப்படின்னா ஆன்மாதான் மிகப்பெரிய சொத்து. ஏய்ப்பு இல் அன்பு வைப்பு. என்னது? ஏய்ப்பு இல் அன்பு
வைப்பு. வைப்புன்னா நிதி. எங்கள் அப்பா என் தாத்தா பாட்டி நான் சம்பாதிக்கிற காலத்தில் பின்னாடி வாழ்கிறதுக்காக ஒரு பெரிய தொகையை வைக்கிறது, என்னுடைய எதிர்காலத்திலும் அது காப்பாற்றக்கூடியது அப்படின்னு சேவிங்கில் போட்டு வைக்கிற மூலியம் ஒரு சேர்க்கை, ஒரு சேமிப்பு. வருமானம் என்பது என்னன்னா சேமிக்கும் தொகை தான் பொருளாதாரம். எல்லோரும் சம்பாதிக்கிறாங்க, செலவு பண்ணுறாங்க. 60 ரூபா செலவு பண்ணி 59 ரூபா செலவுன்னா இப்போ சேமிப்பு தானே வருமானம்னு அர்த்தம். செலவு வருமானம்னு சொல்கிறது இல்லையே. ஏய்ப்பு இல் அன்பு வைப்பு. வைப்புன்னா நிதி. அந்த வைப்பாக சொல்லப்படுகிற இந்த அறுவகை முருகன், இந்த அறுவகை முருகனுக்கும் தனித்தனி வழிபாடு இருக்குது. அதில் இந்த சண்முகர் அப்படின்னா பௌராணிகம், வேலவன் அப்படின்னா முழுக்க முழுக்க தமிழ்லேயே வழிபாடு பண்ணியிருக்கான். அந்த பாடல் ஒரு விதமான இசை குறிப்பு, அந்த இசை குறிப்பு ஒரு யாழ் குறிப்பு இருக்கு. ஒவ்வொரு நிலத்துக்கும் ஒவ்வொரு யாழ் இருக்கு, அதை வாசிச்சிருக்கா. அந்த அந்த பழக்கம்லாம் எப்படி படிப்படியாய் பின்னுக்கு சென்றது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க முடியல நம்மளால. முன்னோக்கி நம்ம வரலாற்று முறையில் அதை நோக்கி பார்த்தோம்னா அதெல்லாம் இருந்திருக்கு, இசை குறிப்பு இருந்திருக்கு. நீங்கள் சாதாரணமாக அந்த திருமுருகாற்றுப்படையை ஒரு இலக்கிய நோக்கத்தில் பார்க்காம ஒரு மியூசிக், நம்ம அருணகிரிநாதர் பாடலே பாடுங்க, எல்லா பாட்டுக்குள்ளேயுமே தாளம் மறைஞ்சிருக்கும். சில பாட்டுகளில் தாளம் ராகம் பாதி மதிநதி போது மணி சடை நாதரருளிய குமரேசா அப்படின்னா அந்த மிருதங்கம் அதை அடிப்பா, அதை அடித்து அந்த பாடல் அப்படி அப்படியே நிற்கும். நம்மளுடைய இதயத்துக்குள்ள முருகனுடைய திருவருள் இசையருளாய் பொங்கும். அந்த இசையோடு கலந்த ஒரு பண்பு அதுக்கு உண்டு. நிறைய தாளம் ராகம்லாம் அதெல்லாம் இருக்கு. அதனால் அவள் அந்த மாதிரி வழிபாடு பண்ணியிருக்கா. ஒரு விதமான இசைக்கருவிகளை முழக்கி முருகன் இசை கூத்து குறி கேட்டிருக்கான். அந்த அந்த குறவர்கள்னு ஒரு இனம் இருக்குது. அவங்களும் சென்று கொண்டே இருக்கின்ற இடம் மலை தேன் கொண்டு வருவார்கள், அது விற்பது வாங்கப்படுவது அதெல்லாம் பற்றி இலக்கியங்களில் பல இடங்களில் குறிப்பு இருக்குது. நேரடியாக பேசுகிற கடவுளாக முருகனை சொல்லியிருக்காங்க. ஒரு காதலனும் காதலியும் ஏதோ காதலில் பார்த்தது ஒரு புத்தி பேதளிச்சிருக்கா, அவன் அம்மா அது தெரியாமல் பேய் அடிச்சுட்டுன்னு போய் முருகன்கிட்ட போய் அந்த வேலன் வெறியாட்டுக்கே ஏற்பாடு பண்ணுறான். அப்படி அவன் அப்படிலாம் வருது. அப்போ மக்கள்கிட்ட பேசுகிற கடவுளாக முருகப்பெருமான் இருந்திருக்கான். இன்னைக்கு இந்த சூழல் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு நேரடியாக போய் ஒரு விதமான இசைக்கருவி அந்த முழக்கம் அதை சொன்னால் அது அப்படியே நடக்க போகிறது, அப்படியே என்ன சொல்லிடும். கையில் அந்த வேலை எடுத்து ஆடியிருக்கான். அதனால தான் வேலவன்னு சொன்னான். இந்த வேலுங்கிறது வெறும் வேலாக இருக்கும், அது சாமி வந்தவா கையில் உருகி எடுப்பாள். திருப்பி அவள் குத்தினானா யாராலையும் எடுக்குது, அந்த பலம் யாருக்கும் வராது. அப்படி ஒரு பேராற்றல் அந்த கடவுளாக வணங்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழலை நாம் பார்க்கிறோம். அதனால் முருகப்பெருமானை அறுவகை வழியிலும் புராணோக்தமாக இருக்கட்டும், ஆகமத்தில் குமார தந்திரம்னே தனியாக ஒரு ஆகமம். ஆகமும் முருகப்பெருமானை குமரன் அப்படின்னு சொல்லுவோம். இளைஞன், இளையோன், ஜேஷ்டம்னா விநாயகரை குறிக்கும், அதனால் இளையோன். வைணவத்தில் மூத்தோன் ராமனை குறிக்கும், இளையோன்னா லக்ஷ்மணனை குறிக்கும். இந்த சமயம் சார்ந்து அதுக்கு பேர் குமாரன் குமரஹா அப்படின்னா இளைஞன். அதில் பேர் சொல்கிறார் பாருங்க, சைவ சித்தாந்தம் குமாரஹாங்கிற சொல்லுக்கு விளக்கம் பாருங்க. குச்சிதா மா ராதி இது குமாரஹா. குச்சித்தம்னா ஆணவ மலம். அந்த ஆணவ மலத்தை ஒட்டாமல் வெட்டாமல் இரண்டாக பிளந்து சேவலாகவும் மயிலாகவும் ஆளுகிறவன் முருகப்பெருமான். அந்த ஆணவ மலம் பிறந்த போது அதுவே சிவம். முருகன் கோயிலில் இருக்கக்கூடிய கோயில்களுக்கு குமார சிவம்னு பேர். முருகன் கோயிலில் தனியாக சிவபெருமான் இருப்பார். அந்த சிவத்துக்கு என்ன பேர்? குமார சிவம். அங்கே முருகன் தான் முழுமுதற் பொருள். முழுமுதற் பொருள் முருகன். கௌமாரம் என்று அந்த சமயத்திற்கு தனியாக பெயர் வைத்திருக்கிறார்கள். முழுமுதற் பொருளும் முருகனே. முருகனிடத்திலிருந்து அனைத்தும் தோன்றியதாக வரலாறுகள் குறிப்பிடும். அந்த சமயம், அந்த சமய நோக்கு, அதனுடைய பயன்பாடு நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். என்னன்னா, நம்ம எந்த சாமியை எந்த ஆகமத்தில் எந்த முறையில் பூஜை பண்ணியிருக்காளோ அதே பூஜையை அதே சாமிக்கு பண்ணி அதுலேருந்து வெளிப்படுத்தும். அப்போ தான் அந்த அருள் வெளிப்படும். பதிவு பண்ணுறது சிடியில் பதிவு பண்ணிட்டு அப்புறம் MP3 போட்டால் அது ரீட் பண்ணாது, எடுக்காது. அது மாதிரி அந்த அறுவகை வழிபாடும் தனியாக இருக்கிறது. இசையோட கூத்தர்கள் வைத்து வழிபாடு பண்ணுறதுன்னு ஒரு வழிபாடு இருக்குது.
ஆகமம் முறையில் ஒரு வழிபாடு இருக்குது, வேத முறையில் ஒரு வழிபாடு இருக்குது, பௌராணிகம் புராண முறையில் கதை சொல்லி வழிபாடு பண்ணுறது இருக்குது. அது மாதிரி அந்த வழிபாடுகள் எந்த நிலையில் இருக்கிறதோ அனைத்து. இதில் ஒரு சிறப்பு தகவல் என்னன்னு கேட்டிங்கன்னா, தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆலய அர்ச்சகர்கள், குறிப்பாக சிவாச்சாரியார்கள், இவர்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே 2 குலதெய்வம் இருக்கும். ஒரு ஆண் தெய்வம், ஒரு பெண் தெய்வம் இருக்கும். அதில் எல்லாருக்குமே முருகன் குலதெய்வம், எல்லாருக்கும் முருகன். அப்போ என்னன்னா தமிழில் குருக்கள்னு சொல்லுவாள். இந்த இனத்துக்கு பேர் முதல் குருவாக மதிக்கப்படுது. ஐயா குருவை அழைக்கிற சொல்லு. குருக்கள் ஐயா வீடு எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் எல்லாருமே அந்த குருக்களை தான் காட்டுவாங்க. அப்போ குரு குருக்கள் அப்படிங்கிற வார்த்தையே பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் முருகனை தான் சார். அவர் தான் உபதேசம் பண்ணினதா வருது. அவள் எல்லாருக்குமே முருகன் குலதெய்வம். தனியாக ஒரு விஷயம் அப்படியே இருக்கும் எல்லா சிவாச்சாரியார். அதுக்கப்புறம் மற்ற குலதெய்வம் இருக்கும். முதல்ல முருகன். ஏன்னா அந்த குரு பரம்பரையில் வந்தவா குருவாக நினைத்திருக்கிறார்கள். அப்போ முருகப்பெருமானுடைய வழி என்னன்னா, குரு இறைவனை குருவாக, அன்பின் மனம், அறத்தின் மனம், 2 மனமும் அவருடைய சிறப்புகளை மிக விரிவாக பேசுகிறது. வேதம் அது எல்லாமே தமிழை பார்த்தீங்கன்னா தமிழோட வடிவம் எல்லாமே முருகனுடைய வடிவமாக இருக்கும். அந்த உயிரெழுத்து, மெய்யெழுத்து, அதுக்கெல்லாம் கூட விஷயம் இருக்குது. தண்டம்னு பேர். பழனி ஆண்டின்னு சொல்கிற மொழி ஆண்டின்னு சொல்லுவோம். பூச்சாண்டின்னு நம்ம பழைய தொன்மையான தமிழ் சொல்லுவோம். பூச்சாண்டின்னா பரமசிவன் அர்த்தம். பூச்சின்னா பாம்புக்கு பேர், பூச்சாண்டின்னா பாம்புக்கு பேர். அதனால் பூச்சாண்டி அப்படின்னு சொல்லுவோம். ஆண்டின்னு யார்? முருகன் தான். ஆண்டி பண்டாரம் அப்படின்னு சொல்லுவோம். ஆண்டின்னா யாரை குறிக்கும்? இந்த ஆண்டிங்கிற சொல்லு எங்கேருந்து வந்ததுன்னா, உலகத்தை ஆள்பவன், உள்ளத்தை ஆள்பவன், நம்மை ஆள்பவன், வழி செலுத்துபவன், ஆன்மாவை ஆள்பவன். அப்படிப்பட்ட முருகனை சிந்தித்து நலம் பெறுவோமாக. அயம் தர்மஹா உத்தரோத்தராபிவிருத்தி ரஸ்து. அடுத்த வார சிந்தனையாக சிவாலயத்தின் மேனிகள் பிரம்ம சிறக்கண்டமும். அயம் தர்மஹா உத்தரோத்தராபிவிருத்தி ரஸ்து.